எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நான் முழு நெல்லிக்காயில் ஒரு ஜூஸ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாரும் கேட்குறவியல் இந்த முழு நெல்லிக்காய் எப்படி ஜூஸ் செய்யலாமண்டு. வெட்டி இப்போ முழுசாக போட்டு அப்படி அடிக்கலாம் தானே, என் உள்ளுக்குள்ளே கொட்டை இருக்குது. அப்போ அதனால் இந்த பாருங்க, ஆனால் கனநாள் வைக்காதுங்க ஃப்ரிட்ஜுக்கு வேண்டி. இந்த இப்படி ஒரு மஞ்சள் அப்படி வந்துடும். அதனால் டக்குண்டு வேண்டினா உடனேயுமே ஜூஸ் அடித்து ஃப்ரிட்ஜில் வைங்கோ. ஃப்ரிட்ஜில் மிஞ்சினது 2 நாள் வச்சு குடிங்கோ. அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது. ஓகே, இப்போ எப்படி வெட்டுறன்ட்டு பாருங்கோ. அந்த கோடோ வண்டு வருமில்ல, அதில் அந்த கோட்டால் ஒரு பக்கம் சரித்து அதே மாதிரி மற்ற பக்கம் சரித்து வெட்டினீங்கன்னா சக்குன்னு வெட்டிட்டு அதுக்கு போட்டுடலாம். இப்போ நாங்கள் சில வேளை என்னத்துக்காக இதிலெல்லாம் சாப்பிட்றோம், ஏன் ஏன் வாழ்கிறோம், ஏன் உழைக்கிறோம் அப்படி என்றெல்லாம் எங்களுக்கு தோன்றும். ஆனால் நாங்கள் இறைவன் தந்த படைப்பு, அவன் எடுக்கும் வரைக்கும் நாங்கள் ஏதோ சாப்பிட்டோ குடித்தோ வாழ்ந்து தான் ஆகணும். என்ன இவ்வளோ கவலைகள் என்ன இருந்தாலும் சில வேளை நெக்கிக்க என்னடா வாழ்க்கை அப்படி என்றெல்லாம் தோன்றும். எதுக்கு என்னத்தை சமைச்சு என்னத்தை சாப்பிட்டு என்னத்துக்கு அப்படி என்றவர். ஆனால் ஏதோ உங்களோட வயிற்று பசிக்கு ஏதாச்சும் செய்யணும். இது என்னண்டா அப்படி சுட்டு கடிச்சு பார்த்தா சரியான புளி. ஆனால் நீங்கள் இன்னும் ஒருக்கா நீங்களும் ஒருக்கா வேண்டி கடித்து சாப்பிட்டு பாருங்க. சில பேருக்கு இங்கே கணக்கு கடித்து சாப்பிடல, எனக்கு ஒன்று சாப்பிடலும். அதனால தான் எல்லாத்தையுமே இப்படி வெட்டிட்டு இப்படி ஜூஸ் செய்கிறேன். நான் இந்த என்னன்னு சொன்னால் இந்த தண்ணியை இந்த அளவுக்கு விடுங்கோ. இன்னும் கொஞ்சம் கூடையும் விடலாம். பாப்பம் அடித்து பாப்பம் விடணுமெண்டா திரும்ப விடுவோம். நாங்கள் இந்த ஜூஸ் குடித்தா, அந்த முழுநெல்லிக்காய் ஜூஸ் குடித்தாலாம் தலைமுடி வளருமாம் என்று சொல்லினோம். ஆனால் வளருதோ வளரலையோ நாங்கள் குடிப்போம். ஏதோ சத்து தானேன்ட்டு குடிப்போம். இந்த ஊரில் எல்லாம் முள்ளெலிக்காய் பூ பொறிக்கொண்டு இப்படி கடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தால் ஒரு தண்ணியை குடித்து பார்ப்போம். ஒரு இனிப்புண்டு வரும் தெரியுமா? அப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் அப்படி ஞாபகங்கள் இருக்குது. இப்படியே பாருங்க, இதில் போட்டு நான் இந்த மிக்சியில் ஒரு அடிக்க போகிறேன். இப்போ அடிச்சுட்டு பாருங்க, இப்போ அடித்து பார்த்துட்டு இல்லை தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட விடணுமெண்டா இப்படி எடுத்து பாருங்க, தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் நல்லம் கொஞ்சம் விட்டுட்டு இன்னும் ஒருக்கா திரும்ப அடிப்போம். பாருங்கோ, உண்மையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. லைக் பண்ணுற ஆக்களுக்கு மிக்க நன்றி. நீங்களே இந்த வீடியோ இன்னும் கணக்கு இருக்குது, தட்டி பாருங்கோ. நீங்கள் எனக்கு ஊக்கம் கொடுக்கறதால நான் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டே இருப்பேன். இப்போ என்னென்னா இப்படி ஒரு வடி ஒன்று எடுத்து இப்படி இதாண்டி போட்டு நான் இப்போ வடியில் விட்டு நான் வடிக்க போகிறேன். பாருங்கோ, இப்படி வடிக்கிறேன்னு தெரியுதா? இப்படித்தான் முழு நெல்லிக்காய் வடிக்கிறது. மற்ற பழங்களெல்லாம் இப்படி வடிக்கணுமெண்டில் இந்த முழு நெல்லிக்காய் சில வேளை பீட்ரூட் ஜூஸ் அடித்தேன்டா அப்படி செய்வேன். முழு நெல்லிக்காய்ண்டா அப்படி செய்கிறேன் நான். மற்றதுகள் அப்படியே குடிக்கலாம். இது என்னென்னா அந்த உள்ளுக்கு அந்த சக்கை அப்படி இருக்குதுல்ல, அந்த சக்கை இப்படி தொண்டைக்குள்ளே போனால் இப்படி அந்த இதாண்டி கொண்டு இருக்கும், கரகரப்பாக இருக்கும். அதனால் அது எறிகிறது. இதை ஒரு கப்பில் ஊற்றி நீங்கள் விரும்பினா கொஞ்சம் கருப்பு சீனி போட்டு குடிக்கலாம். இனிப்பு வேண்டாம். நான் இனிப்புக்கு இதாண்டையில் அந்த ஒரிஜினல் முழுநெல்லிக்காய்ந்த அந்த இது இருக்கணுமென்றதுக்காக வேண்டி நான் கருப்பு அந்த சீனிகள் ஒன்றும் போடுறதில்ல. இப்போ பாருங்கோ, இதை ஒருக்கா குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்படித்தான் இருக்கும் முள்ளெல்லிக்காய் ஜூஸ். எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.